திருமண நாள். காலையில இருந்து போனா வந்துகிட்டு இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஓ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? என்னது, நீங்களும் அம்மாவும் இங்க வரீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இங்க வர போறாங்களா? ம் ஆமாங்க, நாளைக்கு நைட்டு ட்ரெயின் புடிச்சு அவங்க இங்க வர போறாங்களா? யாரா இருக்கும்? என்னப்பா அதுக்குள்ள? நீ என்ன எதிர்பார்க்கவே இல்லல? இல்லப்பா, இப்பதான் போன் பண்ணீங்க. ஆமா, எங்க இருந்து போன் பண்ணீங்க? இந்த தெருமுனையில ஒரு போன் பூத் இருக்கே, அங்க இருந்து தான் உனக்கு கால் பண்ணேன். ஹோ, இதான் சர்ப்ரைஸா? இதெல்லாம் நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கலாமே மாமா. அதுக்கு பேரு சர்ப்ரைஸே இல்ல. சரி, எத்தனை நாள் தங்கலான்னு இருக்கீங்க? என்னது எத்தனை நாளா? நானும் உங்க அம்மாவும் 2 மாசத்துக்கு இங்கதான் தங்க போறோம். அங்க வீட்ல ரொம்ப போர் அடிக்குதுமா. என்னம்மா சொல்ற? ஆமாமா, இங்க வந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் 1 மாசம் இருப்போம்னு நினைக்கிறேன். என்னது 1 மாசமா? ஹலோ, யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. என்னது, நீங்க எங்களை பார்க்க வரீங்களா? என்ன நடக்குது இன்னைக்கு? நீங்க இவ்வளவு சீக்கிரமா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். இந்த தெருமுனையில இருக்கிற போன் பூத்துல இருந்து தான் உனக்கு கால் பண்ணேன். அப்போ நீங்களும் இங்க தான் தங்க போறீங்களா மாமா? ஆமா, அங்க தங்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. உங்க வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்திருக்கும் போதே நீங்களும் வந்திருக்கீங்களே, இதுதான் ஒத்துமையோ? ஆமா, அதே மாதிரி நீங்க இங்க தங்குற வரைக்கும் நாங்களும் உங்க கூட தான் இருப்போம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. 7 பேரும் ஒரே வீட்ல இருந்தா இடம் பத்தாதே. ஆனா பரவாயில்ல, நீங்க எல்லாரும் இங்கே இருக்கலாம். உனக்கே பிரச்சனை இல்லாத போது அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நாங்க எல்லாரும் இங்கேயே தங்குறோம். எல்லாருமா? நான் தொலைஞ்சேன்னு நினைக்கிறேன் டார்லிங். இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க 1 மாசம் தங்குறோம்னு சொன்னதும் நீ அவங்க முகத்தை பார்த்திருக்கணுமே. வேடிக்கையா இருந்தது. இந்த விஷயத்துல அவங்க அவங்களோட கல்யாண நாளையே மறந்து இருப்பாங்க. இது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. அவங்க சந்தோஷத்தை நான் பார்த்தே ஆகணும். நிச்சயமா உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. லீனா, நானும் அப்பாவும் சூப்பர் மார்க்கெட்க்கு போயிட்டு வரோம். நீ கொஞ்சம் வீட்லயே இருக்கியாமா? ஓகேமா, நான் வீட்ல பத்திரமா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இப்ப நீ இவ்ளோ டல்லா இருக்க டார்லிங்? எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னே தெரியல. சரி சரி, அவங்க வரதுக்குள்ள நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். வாங்க, நாம பலூன் எல்லாம் ரெடி பண்ணி ரூமை டெக்கரேட் பண்ணி வைப்போம். சரி, நான் கேக் பண்ணி வைக்கிறேன். நான் கேக் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ உன் கையால ரெடி பண்ணி அந்த கேக்கை யாரு சாப்பிடுறது? சரி சரி, இதுல முக்கியமான வேலை லீனா அதுதான். லீனா, நாங்க ரெடி பண்றதுக்குள்ள உங்க அப்பா அம்மா வராம நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஏன் டார்லிங் இவ்ளோ வாங்குறீ? இது போதாத நமக்கு? நம்ம 3 பேர்னா இதெல்லாம் பத்தும். இப்ப நம்ம வீட்ல 7 பேர் இருக்கோம். எப்படிங்க இதெல்லாம் பத்தும்? இன்னும் நிறைய வாங்கணும். ஆச்சு, ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபம்பா கண்ணி பத வச்சு பண்ண போற மேஜிக் ஒன்னு. நான் ஒண்ணே தான் நம்பி இருக்கேன் ஜீபம்பா. எங்க அம்மா அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வராம நீ தான் பாத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். ஓ, உங்க அம்மா அப்பா இப்பவே வீட்டு நெருங்கி வந்துட்டாங்களே. நான் ஏதாவது பண்ணி அவங்களை கொஞ்ச நேரம் சூப்பர் மார்க்கெட்ல இருக்க வைக்கணும். நான் போயிட்டு வரேன் தாத்தா பாட்டி. அம்மா, அப்பா. லீனா, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க மறுபடியும் கடைக்கு போகணும். எதுக்குடா? ஏன்னா பாட்டி வீட்ல இருந்து எல்லா சக்கரையும் சாப்பிட்டுட்டாங்கப்பா. என்னது, எல்லா சக்கரையும் சாப்பிட்டுட்டாங்களா? ஆமாப்பா, ஏதோ ஸ்வீட் பண்ணணுமா. இப்ப வீட்ல சக்கரை இல்ல, அதனால நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அம்மாவையே கூட்டிட்டு போங்க, நான் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். சரி. நல்ல வேளை, கொஞ்ச நேரத்துக்கு அவங்களை தடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மறுபடியுமா? ஏன் இவங்க இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வராங்க? நான் இப்ப வந்துடுறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி நமக்கு வேலை வந்துருச்சு. ஆமாங்க, நானும் அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே இருங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் போகணும். இப்ப எதுக்காகமா?
தாத்தா வீட்ல இருந்த எல்லா பாலையும் குடிச்சிட்டாரு. அதனால நீங்க போய் மறுபடியும் பால் வாங்கிட்டு வாங்க. வெறுப்பேத்துறாங்களே. டென்ஷன் ஆகாதீங்கம்மா, இதுக்கு மேல எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நாம உண்மையிலேயே அசத்திட்டோம். இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. அதே மாதிரி கேக்கும் ரொம்ப சுவையா வந்திருக்கு. அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் கடைக்கு அனுப்பாம இருந்தா சரிதான். சர்ப்ரைஸ்! உங்களோட கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் இப்படி நாடகம் ஆடினோம். நாங்க மறந்தே போயிட்டோம். உனக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்களா? ஆமா ஆமா, இந்த அற்புதமான திட்டத்தை போட்டதே நான் தான் மாப்பிள்ள. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லுவேன். திருமண வாழ்த்துக்கள் மம்மி அண்ட் டாடி.